السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، من الطيبات يمني مما تعملون عليه. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: أدخله الله الجنة رجلا سهلا بايعا مشتريا، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் புகழுக்குரிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது கருணைய உருவான கண்மணி காத்தமும் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிப்பிசகாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டி சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தவாக்காபிஈங்கள், சுபதாக்கள், வாதாக்கள், நல்லவர்கள், வலிமார்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணை மலை குறைவின்றி நிறைவாக இருந்தும் இந்த நிகழட்டும். ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஒரு சபை மஸ்ஜிதில் மகரிபுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு உதவுடனே மஸ்ஜிதில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு அமல் என்று சொன்னார். எந்த ஒரு மனிதர் இல்மை கற்றுக்கொள்வதற்கோ அது அல்லாஹ் ரசூலை பற்றி போதிப்பதற்கோ ஒரு மஸ்ஜிதின் பக்கம் வருகிறார் என்று சொன்னார். அவருடைய நோக்கம் இதுவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு போய் ஏதாவது ஒரு இல்மை தெரிஞ்சுக்கிறோம், இல்லை இல்மை போதிச்சு கொடுக்கும். யாருக்காவது தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு இல்மை போதிச்சு கொடுக்கும். அப்படிங்கிற நீயத்துல யார் மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு எழுதப்படும் சொன்னார். அவ்வளவு பெரிய நசீப். அதுவும் ஒருத்தர் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறார். இருக்கும் காலமெல்லாம் அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று. யா அல்லாஹ், அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவாயா. நீ உலகத்துல மனிதனை ஒரு தேவை உடையவனா படிச்சிருக்கிற, ஆனாலும் கூட உன்னுடைய இல்லத்துல மஸ்ஜிதுல உட்கார போகும்போது கண்ணியமா உட்காரணுங்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய பாவத்தை மன்னி அவர் மேல நீ கிருபை செய்வாயாகன்னு சொல்லி துஆ செய்து கொண்டே இருப்பார். எல்லாரும் மக்ரிப் முடிச்சுட்டு உட்கார்ந்து, அவ்வளவு பெரிய சிறப்பு, அவ்வளவு பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியம். கண்ணியமிக்கவர்களே, எவ்வாறு இது போன்று சிறப்புகள் இருக்கிறதோ நம் வாழ்க்கையிலும் அதுபோல சிறப்பான சில விஷயங்கள் அமையும். இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்குமே அல்லாஹ் ஒரு விதமான பரிசுத்தத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா கூட அவர் என்ன செய்யணும்? பரிசுத்தமான முறையில் இருக்கணும். அங்க பரிசுத்தம் இருக்கிறது, ஆடையில பரிசுத்தங்கள் இருக்கிறது. உதாரணமா ஒருத்தர் தொழுது போகணும்னா முன்னாடி உது செஞ்சு ஒரு பரிசுத்தமாகும். உது இல்லாம இபாதத்து எவ்வளவு நேரம் செஞ்சாலும் இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மாதிரி ஒரு மனிதர் கண்ணுல பரிசுத்தம் இருக்கணும், வார்த்தையில பரிசுத்தங்கள் இருக்கணும், செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல பரிசுத்தங்கள் இருக்கணும், எல்லாத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். வணக்க வழிபாடுங்க கூட பரிசுத்தம் இருக்கணும். அதுல பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் எதையுமே ஏற்றுக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துக்கு கிளம்பி போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாராவது தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்தி இருப்பவர், நாவால் அவர்களுக்கு நோக்கினை செய்தவர், தயவு செய்து இந்த பயணத்துல வராதிக்க போங்கன்னு சொல்லிடுவான். பயணத்துல நம்ம கூட வர வேணாம்னு சொல்லுவான். சஹாபாக்களுக்கு ஒரு ஆட்சி, யார ரசூலல்லாஹ் ஒரு அக்கம்பக்கத்து வீட்டார்கள்ட்ட ஏதோ ஒரு சண்டை. அன்னைக்கெல்லாம் சண்டை நம்மள மாதிரி சண்டைலாம் கிடையாது. சும்மா நம்மள மாதிரி சண்டைலாம் இல்லை. 100 வருஷம் ஆனாலும் அந்த பகை தீராம சண்டை போடுவாங்க. நம்ம போடுறதெல்லாம் சும்மா கீக்கி வீக்கி சண்டை, சின்ன பிள்ளைங்க சண்டை மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். சட்டுன்னு 2 சட்டு கண் தண்ணி விட்டோம்னா அடுத்த நேரம் வீட்டுல சாப்பிட்டு வந்துடுவோம். சந்தோஷம். ஏன் மாப்பிள்ள, ஏன் நண்பே, என்னுடைய அண்ணன், என்னுடைய சின்ன தாப்பரி தானே சாப்பிட்டு வந்தோம். அவங்களாம் அப்படி இல்லை, சமரசமே கிடையாது. 100 வருஷம் ஆனானுங்க சமரசமே கிடையாது. வரலாற்றுல எடுத்து படிச்சு பார்த்தா முன்வாழ்ந்த சமுதாயத்தவர்களுடைய அந்த குரோதம், அந்த வேகம், அந்த எண்ணங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கும்.
அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்க அவரை திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு ஏதோ துன்பம் விளைவிச்சவனுக்கு கூட ஏன் பயணத்துல வர வேணாம்னு சொல்லிட்டீங்க, அது உங்களோட வர்றது எவ்வளவு பெரிய பாக்கிய நசீபு அப்படி சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஆதாரி தன்னுடைய நாவா அண்டை வீட்டாருக்கு ஒரு துன்பத்தையோ ஒரு கஷ்டத்தை துயரத்தை ஏற்படுத்தி இருப்பாரோ நம்ம பயணத்தில் வர வேணாம். ஏன்னா அண்டை வீட்டாருக்கு துன்பத்தை தந்த அந்த மனிதர் எந்த கூட்டத்தோடு இருக்கிறாரோ அந்த கூட்டத்திற்கெல்லாம் உதவி செய்ய மாட்டான்னு சொன்னார். துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம பயணங்களில் தடை ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், அவர் வேணான்னு சொல்லிருக்கேன்னு சொன்னார். பரிசுத்தம் இருக்கணும் வாழ்க்கையில கூட. பரிசுத்தம் இல்லாமல் மனசுல வஞ்சகமான எண்ணங்கள், மனசுல குரோதமான எண்ணங்கள் இது மாதிரி வச்சுட்டு இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பயணம் செஞ்சாலும் அந்த பயணம் பிரயோஜனம் இல்லாமல் போயிருன்னு சொன்னார். அதனால நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும் பரிசுத்தம் வேணும், அதுல என்ன தூய்மைகள் உள்ளச்ச சொலாசு வேணும். அது இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அதிகமா ஹதீஸ் அறிவிச்ச சஹாபாக்கள்ல மிக முக்கியமான சஹாபி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 58வது வயசுல இருக்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட அவங்க இருந்தது மொத்தம் 4 வருஷம் தான். அதிகமா ஹதீஸ் அறிவிச்ச சஹாபாக்கள்ல முதல் இடம் பிடிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சாங்க, 10 லட்சம் ஹதீஸுகள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்பயுமே ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க கீழே. ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யும் போது மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. இன்னும் அப்படி ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல அப்படி என்ன ஒரு கணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நான் நபியிடத்திலிருந்து கேட்கின்ற பொழுதும் இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு நான் மயக்கமுற்று கீழே விழுந்தேன். நான் அந்த ஹதீஸை எப்பொழுது அறிவித்தாலும் என் சுயநலவை நான் இழந்து போயிடுவேன். அப்படி ஒரு ஊருக்கு அப்படி ஒரு மனசுல ஒரு விதமான கவலை. என்னன்னு சொல்லி கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, 4 மனிதர்கள் அல்லாஹ் முதல்ல நரகத்துக்கு அனுப்பிச்சிருவான், அப்புறம் தான் கேள்வி எனக்கே ஸ்டார்ட் ஆகணும். 4 மனிதர்களை எல்லாம் நரகத்துக்கு அனுப்பிச்சிருவான், அப்புறம் தான் கேள்வி கணக்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சொன்னான். அது யாரு 4 மனிதர்கள்? முதல் அல்லாஹ் ஒரு ஷஹீதை கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டுவான். அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் நீ செய்கின்ற எல்லா இபாதத்திலும் எனக்காண்டி நீ செய்த இபாதத்தை என்ன, எனக்காண்டி செய்த செயல் என்னன்னு கேட்பான் அல்லாஹ். இது நம்ம வாழ்க்கையில மறக்கக்கூடாத ஒரு கேள்வி, மறக்கக்கூடாத ஒரு செய்தி. நம்ம தொழுகிறோம், இபாதத்தை செய்யறோம், தான தர்மங்கள் நிறைய செய்யறோம், குடும்பத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்கள் செய்யறோம், எவ்வளவு கஷ்டங்கள் படுறோம், துன்பங்கள் எவ்வளவு தியாகங்கள். குடும்பத்துக்காண்டி எல்லாத்துக்கும் இங்கிருந்து போறவருடைய நிலைமை நினைச்சு பாருங்களேன். இங்கிருந்து போய் 2.5 வருஷம் 3 வருஷம் அங்க இருக்கிறார். அது கொஞ்சம் நல்லா போஸ்டிங்ல இருந்தாருன்னு சொல்லி சொன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வீட்டுக்கு குடும்பத்தை சந்திச்சுட்டு போக. ஆனாலும் கூட அது அவருக்கு வேதனை தான். நல்லது கெட்டது எதுவுமே இருக்கா. ஒரு சுடு தண்ணி வேணும்னா கூட இவராக ஆச்சிக்கிறது. காய்ச்சலுக்கு தலைவலி மருந்து வாங்கி தரத்து போனாலும் இருக்காதுங்க. டீ குடிக்க போகணும்னு சொன்னா கூட பக்கத்துல சிரமம், பலவிதமான சிரமங்கள் அவரு. அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில தன்னுடைய இன்பம், தன்னுடைய துக்கம், கவலை, சொந்த பந்தம், உறவுகள், பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுதான் போவார். அவ்வளவு தியாகம் செய்தாலும் கூட அவர் என்ன செய்வாரு? அல்லாஹ் அடுத்த கேள்விகளை கேட்கப்படுவார். ஆனா அதுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்திருக்கிறார். அழகான ஒரு வழிமுறை, மிகச்சிறந்த ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு முஃமினுடைய அசல் பண்பு, அசல் முயற்சி, அசல் வேலை எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா துனியாவை தீனா பார்க்கணும். அதான் ஒரு முஸ்லிம்களுடைய அசல் கொள்கை. அசல் கொள்கைன்னாங்க துனியாவை தீனா மாத்திடணும். நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடியது பிரச்சனைங்களா, தீன துனியாவா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனையே. பிரச்சனையே அதாங்க. நாங்க சொல்லப்பட்டுட்டா முக்கியமான வேமா தீபாவளி சமயம் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். இது சீசன் டைம் வரும். தீன் என்ன மாத்துறோம்? துனியாவா மாத்துறோம். வியாபாரம் பண்ணிக்கிறோம், அப்புறம் போய் தொழுதுக்கலாம். இஷாவுடைய வக்து ஃபஜ்ர் வரைக்கும் தான் இருக்குல்ல. ஹஸ்ரத் எத்தனை ஒரு பயான் பண்ணிருக்காரு, கேட்டுக்கிறோம். என்னாச்சு? தீனை துனியாவா மாத்துறோம். இந்த இதுக்கு அல்லாஹ் ஒருபோது சமரசம் ஆகவே மாட்டான். சமரசம் ஆகவே மாட்டான். அல்லாஹ் ஒருபோது சமரசம் ஆக மாட்டான். எந்த அளவுக்கு டேஞ்சர் தெரியுங்களா? இது சாதாரண விஷயம். தொழுகிறோம், தொழுகாம விட்டாதான பாவம், தொழுகாம விட்டாதான பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சஹாபி கண்ணு தெரியல, 2 கண்ணு தெரியாது. ஒரு சஹாபி 2 கண்ணும் பார்வை இல்லை. நேரா வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல. யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பார்வை கிடையாது,
எனக்கு 2 பார்வை இல்லை. எங்க வீட்டுல இருந்து இங்க கூட்டு வர அளவுக்கு ஆளும் இல்லை. வீட்டுல ஒத்தாள் தான். நான் தனி மனிதனா இருக்கிறேன். அதனால நான் வீட்டிலேயே தொழுதுக்கலாமா? பள்ளிக்கு நான் கூட்டு தகுந்த காரணம், மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட காரணம். 2 கண்ணு இல்ல, கூட்டு வரதுக்கு ஆறு இல்லை. அக்கம்பக்கத்துல யாரும் போறவங்க தெரிஞ்சா சத்தம் கேட்டா பார்த்தா கேட்க முடியும். சத்தம் கேட்டா போறது நல்லவனா கெட்டவனா, எதிரியா விரோதியா யாருன்னே தெரியாது. அப்படி அந்த பாங்க சத்தம் கேட்குது, நான் வீட்டிலேயே தொழுதுகிட்டுமா யாரும் சொல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வாங்க, திரும்பி அந்த சாவி கூப்பிட்டு இங்க வாங்க, என்ன கேட்டீங்க இந்த தடவை கேளுங்க. இல்ல யார சொல்ல, எனக்கு கண்ணு தெரியாது, மஸ்ஜித் வரைக்கும் தூரமா இருந்து வரணும், என்ன அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, என்னாலையும் தனியா வர முடியாது, பாதை எப்படிங்கிறது தெரியாது, பாதையில் எதுவும் தீங்கு வைக்கக்கூடிய வஸ்துக்கள் பொருட்கள் ஏதாவது கடந்துச்சு எனக்கு எதுவும் தெரியாது, ரோட்ல ஓரமா போகணுமா, ஏதாவது மிருகங்கள் வந்தாலும் கூட எனக்கு தெரியாது, யார சூழல்லாம் வீட்டுல தொழுதுக்கலாமான்னு கேட்டேன். இல்ல இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, பாங்கு சத்தத்தை கேட்டு ஒரு மனிதன் வீட்டிலே தொழுதால், பாங்கு சத்தத்தை கேட்டு ஒரு மனிதர் வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க மஸ்ஜிதுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி ஒரு ஹதீஸ் தெரிவிச்சாங்க, எந்த ஒரு மனிதர் பாங்கு சத்தம் கேட்டு பள்ளிக்கு வரலையோ அவருடைய வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்திடணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க, ஒரு யூதன் கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வரலாறுகளை படிச்சு பார்த்தா ஆச்சரியமான செய்திகள்லாம் இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஒரு யூதன். எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பழக்கம், தஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையில மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவருக்கு ஏதாவது காலில் காயத்தை ஏற்படுத்தி கண்ணாடி எல்லாம் நுணுக்கி விட்டு தூளாக்கி கண்ணாடி துகள்களை தூவி விட்டுட்டார், முள்ளெல்லாம் கொண்டு வந்து போட்டார். வீட்டுக்குள்ள இருந்து அடி எடுத்து வெளியே வச்சாருன்னு சொன்னா அவரு காலில் குத்தி காலில் கிழிச்சு ரத்தம் வந்து காயமாயி வீட்டுல முடங்கிருந்தோம் ஆளு, வீட்டுல முடங்கிருந்தோம் ஆளு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு யூதன் சூழ்ச்சி செஞ்சிருந்தான். காலை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய் வைக்கிறான். வீட்டுக்கு வெளியே வைக்கும் போகும்போது கை ஒண்ணு தட்டுப்படுது, ஒரு கை ஒண்ணு இப்படி பிடிக்குது. கையை பிடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டான். கையை தட்டுப்படுது, எடுத்து வச்சா ஒரு கை படுது, கீழே பூமியில படுது காது, கை மேல வைக்க பார்த்து யாரு உடனே குடிச்சாரு சொன்னாங்க, நான் ஜிப்ரீல். யார சொல்ல, நான் ஜிப்ரீல் வந்திருக்கேன். என்ன விஷயம்? இல்ல உங்களுக்கு ஏதாவது தீங்கை ஏற்படுத்துறதுக்கான ஒரு யூதன் இப்படி செஞ்சிட்டான், இந்த இடத்துல கண்ணாடி தூள்களை கொட்டி விட்டான், முள்ளெல்லாம் வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்ல, காலை எடுத்துக்கிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் ரெக்கையா சுத்தம் பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போயிட்டாங்க. 2வது நாளும் அதே மாதிரி கை தட்டுப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லலாம் இன்னைக்கும் அவங்க செஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை தூக்கி இப்படி நீட்டிட்டு உள்ள எடுத்துட்டாங்க. காலை தூக்கி இப்படி வெளியே நீட்டிட்டு உள்ள எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை வைக்கல. ஏன் இன்னைக்கு ஜிப்ரீல் வரலன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல காணோமே. லப்பைக் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல காணோமேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. லப்பைக் யா ரசூலுல்லாஹ், நான் இங்கதான் நிக்கிறேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு முன்னாடி நான் இங்கதான் நிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ஏன் இன்னைக்கு நீங்க கால் கீழே இதை வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சவனை நீங்க ஒன்னும் செய்யணும்னு நினைக்கல, ஆனா உங்களுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருந்தா பாத்தீங்களா, அல்லாஹ்வுக்கு பொறுக்கல, அல்லாஹ் அவனை படுக்கையில் கடத்திட்டான்னு சொல்ல, அவன் அல்லாஹ் முடமாக்கிட்டான், முடக்கி உள்ள படுக்கையில போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த மனிதரை நான் பார்க்கணுமே. எப்படிங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் பார்க்கணுமே சொன்னாங்க. யாரு கஷ்டத்தை கொடுத்தாவோ அப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, ஏன் இப்படி செஞ்சது? நம்மளால தான் என்ன செய்வேங்க, நம்ம வண்டி தொழுகைக்கு வெளியே நிப்பாட்டிடுவோம், ஒரு 4-5 வண்டி வரிசையா போகும்போது பார்த்தா சைடு கண்ணாடி இருக்கு பாருங்க, விரல் லேட்டு இப்படி வளைஞ்சிருக்கு. வண்டி எடுக்கும்போது லேசா இடிக்கி இருக்கும், உள்ள போகும்போது கைப்பட்டு லேசா வளைஞ்சிருக்கும். என்ன கண்ணு தெரியாதவங்க இப்படி இடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், வேகம் வந்துடும் நமக்கு. புது வண்டியா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவன் அங்கேயே சாப விட்டுட்டு தான் போவோம். வண்டி லேசா கண்ணாடி இப்படி சாஞ்சிருந்தா எப்போ நான் கண்ணே தெரியாத அப்புறம் இழுத்து வச்சுட்டு போவோம்.
எவன் செஞ்சான்னு தெரியல, அவனுக்கு கேமரா வச்சு பிடிக்கலடா அப்படி சொல்லி தான் கோவப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஏன் எனக்கு தீங்கில் வச்சு ஒரு இன்னும் வரலையே, என்ன கேவாச்சியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, யா ரசூலல்லாஹ், ஒரு யூதன் அண்ணா அவனை படுக்கையில போட்டாங்க. உங்களுக்கு தொந்தரவு தருது நீங்க யாருன்னு கூட நீங்க சட்டம் நிக்கல, மனசுல நினைக்கல, யாரு செஞ்சிருப்பா, யாரு செஞ்சாலும் கூட நீங்க நிக்கல. ஆனா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தா பாருங்க, அல்லாஹ்வுக்கு தாங்கல. அவனை எல்லாம் நோயை போட்டு படுக்க போட்டாங்க. நான் அவனை சந்திக்கணும். இவரேசலாம் வீட்டுக்கு கூட்டு போ. யார சொல்லா அந்த அந்த வீடு யூதனுடைய வீடு. நீட்டா போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள போகும்போது அந்த வீட்டு காவலாளி உள்ள போய் சொல்ற, உங்களை முகமது பார்க்க வராரு, உங்களை முகமது பார்க்க வராரு. அந்த யூதன் சொன்னான், நான் நல்லா இருக்கும் போது அவருக்கு ஏதோ துன்பத்தை துயரத்தை எதுவும் செய்ய முடியல, நான் முடியாத நேரத்தை நீ பார்க்க வராது, அவர் மறிச்சு பார்த்தாவே நான் மௌத்தா போயிருவேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெப்பாசிட்டி என்னங்கிறது யூதர்கள் கூட தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவர் முறைச்சு பார்த்தாம மூத்தா போயிருந்தா இப்ப ததியற்ற நிலையில கடக்கும் போகும்போது இனி சந்திக்கின்னு வராரே, என்ன நடக்கும்னு தெரியல, அந்த அவரு பயப்படுறாரு. உள்ள போனதுலயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சகோதரே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். எப்படி இருக்கு அந்த யூதனுக்கு, எப்படி இருக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. யூதன் டக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு அழுதுகிட்டே சொன்னார், உங்களுடைய கலிமாவை சொல்லிக் கொடுத்து உங்களில் ஒருவராக என்னை நீங்கள் ஆக்கி விடுங்கள்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய கலிமாவை எனக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுத்து உங்களில் ஒருவனாக என்னை நீங்கள் ஆக்கி விடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், என்னை இஸ்லாமியனா மாத்திருங்க, நான் யூதனா இருக்கிற தகுதி அருகதையற்றவன், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட என்னுடைய நலனின் மீது நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களே, நீங்கள் மனிதரில் புனிதர், நீங்க எனக்கு களிமா சொல்லி கொடுத்துருங்க, உங்கள ஒரு ஒண்ணு ஆயிரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவனுக்கு கஷ்டம் தரணும்னு நினைச்சது கூட இல்லை. நபி கஷ்டம் கொடுத்தவனுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள், அவனை அன்பு கொண்டு போய் பார்த்தார்கள், இறக்க கொண்டு போய் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு வீட்டிலே தொழுவோடைய வீடை எரிச்சிடணும்னு எனக்கு மனசுல என்ன, எரிச்சிடணும் அவனை வீட்டை அப்படி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அந்த கண்ணு தெரியாத சஹாபி சொல்லிட்டாங்க, வீட்டுல தொழுக கூடாதுன்னு சொல்லிட்டானா அல்லா, நீங்க மஸ்ஜிதுக்கு தான் வரணும். அந்த கண்ணு தெரியாத சஹாபி வீட்டுல இருந்து ஒரு கயிறு கட்டிக்கிட்டே கொண்டு வந்து மதீனா வாசல் வரைக்கும், மஸ்ஜிதுடைய வாசல் வரைக்கும் அந்த கயிறு அங்க ஒரு குச்சி அடிச்சு கட்டிட்டார். பாங்க சத்தம் கேட்ட உடனே அந்த வீட்டுல இருந்து ஒரு கண்ணு தெரியாத சஹாபி கைத்த பிடிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படியே வந்து மஸ்ஜிதுடைய செவரு முட்டினதையும் விட்டுட்டு உள்ள போயிருவாங்க, தொழுதுரை தீர்ப்பு கைத்த பிடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த சஹாபி மரணிக்கும் வரை அந்த கை அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயங்க. எப்படி ஒரு பரிசுத்தம் இபாதத்துல எனக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்றீங்கன்னு கேள்வி கேட்பான், எனக்காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சீங்கன்னு கேட்பான். நம்ம இன்னைக்கு தொழுகை கூட என்ன ஆயிட்டு, தீன கூட துனியாவுக்கா மாத்திக்கிட்டு இருக்கோம், துனியாவுக்கு மாத்தோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்தினுடைய படைப்பின் நோக்கத்தை குறித்து சொன்னாங்க, நீ துனியாவில் எப்படி வந்தாலும் எதை வேணாலும் ஆசைப்படு, எதை வேணாலும் செஞ்சுக்க, ஆனா அதை தீனாக மாற்றி நீ அதை அனுபவித்துக் கொள், தீனா மாத்திரு, அது உனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் ஹலாலாக்கி விட்டுருவோம், கூடுமாக்கி விட்டுருவோம். அந்த யுக்தி தான் நமக்கு வேணும், அந்த யுக்தி நமக்கு வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல அந்த யுக்தியை சொல்லி கொடுத்திருப்பான். ஒரு ஷஹீதை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்டாங்க, எனக்காண்டி துனியாவை என்னப்பா செய்த, எனக்காண்டி என்ன செய்ய? அந்த ஷஹீது சொல்வானா, யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்திருந்த ஆற்றல், என் உடல் வீரத்தை கொடுத்திருந்தேன், உனக்காக வேண்டி உன் மார்க்கத்திற்காக வேண்டி நான் என் உயிரையே தியாகம் செய்தேன் சொல்ல, நீ தந்த அந்த உயிரை உனக்காண்டி நான் உயிரையே தியாகம் செய்தேன். அல்லாஹ் சொல்லுவானா, ஆமால் நம்ம பட்டோலையை பார்த்தேன், நீ ஷஹீதுன்னு எழுதப்பட்டிருக்கு, மார்க்க போரெல்லாம் வெட்டுப்பட்டு மூத்தாய்க்கு எழுதப்பட்டிருக்கு, சொல்றது கரெக்டு தான், ஆனா உள்ளத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் சொல்றான், நல்லா பாருங்க, நல்ல கவனிங்க இந்த செய்தியை, நான் உள்ளத்தை பார்த்தேன், நீ வெட்டு மட்டும் விழுகும் போகும்போது எல்லா மக்கள் நினைப்பாங்க தீனுக்காக வேண்டி அற்புதமா ஒரு மூத்தாயிட்டார், நல்ல மூத்துப்பா, எல்லாரும் துவா செய்வாங்கன்னு நீ நினைச்ச, எல்லாரும் துவா செய்வாங்க, நல்ல மூத்த நினைப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் எனக்கு அப்படியே சொல்லி போனு. ஆனால் ரப்பே, நீ கொடுத்த உயிரை உனக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வேண்டிங்கிற என்ன போய் உன்னைய வந்து மிகப்பெரிய வீரன்னு சொல்லுவாங்க, நல்ல மௌத்துன்னு சொல்லுவாங்க. உன் மனசுல என்ன வந்துட்டு போயிருச்சு, உன் வாழ்நாள் செஞ்சு எதையுமே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இவனை கொண்டு போய் இழுத்து முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிடுவான்னு சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதர்
இரண்டாவது ஒரு மனிதர் அற்புதமா ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை அற்புதமா ஓதக்கூடிய அழகான குரல் வளமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரி, குர்ஆனை அழகா ஓதக்கூடிய ஒரு காரி. அவரை கூப்பிட்டு எல்லாம் கேட்பான், துனியாவில் எனக்காண்டி என்னப்பா செஞ்சீங்க? அல்லாஹ் கேட்பான். அவரு சொல்லுவார், ரப்பே குர்ஆனை நான் அழகிய துனியில் ஓதினேன், பிறருக்கு ஓதுறதுக்கு நான் கத்துக் கொடுத்தேன். எல்லாரும் நல்லா ஓதணும், ஹஜ்ரத் இன்னும் அற்புதமா ஓதுறாரு, இன்னும் ராகமா ஓதுறாரு அப்படின்னு நீ நினைக்கணுங்கிற மனசுல நமக்கு என்ன வந்துச்சு? அதனால நீ வாழ்க்கையில செய்து எதையும் ஏத்துக்க மாட்டேன், அப்படியே கொண்டு இவரையும் நரகத்தில் தள்ளுக அல்லா சொல்லியிருப்பான். மூணாவது ஒரு மார்க்க அறிஞரை கூப்பிடப்படும். மார்க்க அறிஞர், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு கல்வி, அவரை கூப்பிட்டு கேட்கப்படும், நீ என்னப்பா செஞ்ச? யா அல்லாஹ் இல்ம நான் கத்துக்கிட்டேன், நான் கத்து அமல் செய்து மட்டுமல்லாமல் பிறருக்கும் நான் கற்று தந்தேன். அல்லாஹ் சொல்லுவாரா, நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா உள்ளத்துல எல்லாரும் என்ன எவ்வளவு பெரிய ஹசரத்து, எப்படி எல்லாம் விஷயத்த சொல்றாங்க, எப்படி எல்லாம் கேட்டாங்க, எப்படி எல்லாம் கத்து கொடுக்குறாரு, மிகப்பெரிய ஹசரத்துன்னு போட்டுங்கிற எண்ணம் உனக்கு வந்துட்டு போனிச்சு பாரு. அதனால உன் வாழ்க்கையில செய்து எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்றுவாங்க, துருகி தூக்கி நரகத்தில் குப்புறையில் தள்ளுங்க. நாலாவதா மிகப்பெரிய ஒரு கனி, ஒரு பொருளாதாரம் நிறைந்த உலகத்துல பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் எல்லாம் கூப்பிட்டு கேட்பான், என்னப்பா செஞ்ச நீ துனியாவுல எனக்காண்டி? இது எல்லாத்துக்கும் உண்டு. இந்த கேள்வி நல்லா நினைச்சுக்கிறோம், எல்லாத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு ஆணுக்கும் உண்டு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு. இந்த கேள்விக்கு பதில் நம்ம உலகத்திலேயே தயார் பண்ணிட்டு போயிருக்கு. வரிச்சை ஆளுக்கு போறதா இருந்தா ஏதாவது சின்ன பிள்ளைங்க மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்டா இது பதில் சொல்லணும், பேப்பர்ல பிட் அடிச்சு எழுதிருப்பான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு வாழ்ந்திருந்தா மட்டும் நாங்க பதில் வரும். உசி பூர்வமா வாழ்ந்திருக்கோம், சும்மா எல்லாம் இல்ல, பேருக்காக வேண்டி பகட்டுக்காக வேண்டி அல்லாஹ் தூக்கி அங்கேயே தூக்கி மூஞ்சில வீசிடுவான் நம்மள. உணர்வு பூர்வமா அல்லாஹ்விற்காக வேண்டிய இஹ்லாஸோடு இருந்திருந்தால் அது அப்படியே அங்க வேலை செய்யும். உடலு, இந்த உடலு, இந்த சதத்துண்டு, இந்த இது எல்லாம், இந்த பார்க்கும் இந்த திறனெல்லாம் வந்து இந்த துனியாவோட வழங்கிடும். இதற்கு பின்னாடி வரக்கூடியது எல்லாம் அடுத்தடுத்த நிலைகள், அங்க ஃபுல்லா ரூஹுக்கு தான். கபூர்ல போய் வச்சது பின்னாடி எல்லாம் ரூஹுக்கு தான். இந்த உடல்ல இங்க துனியாவில் சுத்தம் போது வந்தா உணர்வுகள், இந்த சதத்துண்டு, ரத்தம், அந்த சிந்தனை, பார்வை, இதெல்லாம் துனியாவோட முடிஞ்சு போயிடும். மண்ணில் போய் வைக்கிறதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி எல்லாமே ரூஹுக்கு தான். ரூஹுக்குலாம் எப்படின்னா உணர்வுல நம்ம கலந்துருக்கணும். இபாதத்து தொழுகை அப்படிங்கிறது உணர்வுல இருக்கணும். சும்மா பேருக்காண்டி பாட்டுக்காக வேண்டி ஆஜியாரு தொழுக போலேன்னு சொன்னா எவெல்லாம் ஒரு ஆஜியாரா பக்கத்து வீட்டுக்காரனே காய் துப்பீர் வாங்குறதுக்காண்டியே பள்ளிக்கு வரக்கூடாது. இது உணர்வு பூர்வமா இல்ல, அவன் திட்டுவான் திட்டிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பள்ளிக்கு வர. இந்த தொழுகை எல்லாம் ஏத்துக்க மாட்டான், இந்த தொழுகை எல்லாம் ஏத்துக்கிறது இல்லை. சில சஹாபாக்கள் போருக்கு போகாமலேயே நன்மை கொள்ளடிச்சான். அப்படிப்பட்ட சில சீரியரியான சஹாபாக்கள் இருக்காங்க. ரிசல்லா சொன்னாங்க, சில நபர்கள் உஹதுக்கு வரவில்லை, ஆனால் உஹதுடைய நன்மை எல்லாம் அவருக்கு வழங்கிவிட்டான்னு சொன்னாங்க. ஆச்சரியம், யாரு சொல்லலாம், இவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல கிடந்தார், ஆனா அவருடைய உணர்வு ஃபுல்லா உடம்பு நல்லா இருந்தா உலகத்துல கலந்து இருக்கலாமே, ஒரு 2 எதிரிகளை சந்திச்சு இருக்கலாமே, நபியோடு படையோடு போயிருக்கலாமே, அந்த கவலையில துடித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் உஹது போரில் கலந்து கொண்ட நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிட்டான்னு சொல்லி சொன்னார். உணர்வு ரூஹ் அப்படியே உள்ள உணர்வு பூர்வமா இருக்கும். பணக்கார ரூபம் நல்லா கேட்பானா, துனியாவோட என்னப்பா நீ செஞ்சாரு? யாரெல்லாம் யாரெல்லாம் என்ன தேவைக்குன்னு வராங்க, இல்லைன்னு இல்லாம எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தேன். எல்லாம் சொல்லுவானா, நீ கொடுத்ததெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு தடவை இப்படி ஒரு எண்ணம் ஓட்டம் இப்படி வந்துச்சு, என்ன தெரியுமா? யாரு போனாலும் அள்ளி கொடுக்கிறாரு, எவ்வளவு பெரிய தர்மம், எவ்வளவு பெரிய தர்ம கருத்தாங்க, எப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிறார், நல்ல சீரே. யாரு வீடு தேடி போனவர்கள் விரைந்தையை அடப்புறதே இல்லை, பெரிய கொடை வல்ல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஒரு தடவை என்ன வந்துச்சு பாரு, இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாது, நான் ஏத்துக்க மாட்டேன், இவரையும் கொண்டு போய் முகருக்கு போற தள்ளுகள். இது டேஞ்சர் என்ன தெரியுங்களா? 4 பேர்த்த சொல்லியாச்சு. ஷஹீது, ஒரு ஷஹீது, ஒரு மிகப்பெரிய ஒரு காரி, ஒரு கற்றறிந்த ஒரு ஆடி, ஒரு மிகப்பெரிய பணக்கார். இந்த 4 பேரு செஞ்ச அமல செஞ்சதை அண்ணாக்காக இல்லைன்னு தூக்கி போட்டாச்சு. இன்னொரு விஷயத்துல எல்லாம் தோணிக்கணும். இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? அவர் வாழ்நாள்ல செஞ்சு எல்லாமே ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்களா, அதுதான் மிகப்பெரிய டேஞ்சரு. நம்ம பயப்படக்கூடிய செய்தி அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் நம்ம பயப்படணும். அவர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். அவர் மனசுல என்னைக்கோ ஒரு நாள் அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் சொல்லிடுவானா, நீ உனக்கு மனசுல இப்படி வந்துச்சு, அதனால ஏத்துக்க மாட்டேன், எதையும் ஏத்துக்க மாட்டேன், தள்ளிடுவான்.
சொன்னாங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தயார குணம் கொண்டவன் தான். அவன் சினம் கொண்டுட்டா அவன் மன்னிக்க. ஒரு கற்றறிந்த ஒரு ஆதி, ஒரு மிகப்பெரிய பணக்கார், இந்த 4 பேரு செஞ்ச அமல செஞ்சது அல்லாஹ்க்காக தூக்கி போட்டாச்சு. இன்னொரு விஷயத்துல நல்லா கவனிக்கணும். இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? அவர் வாழ்நாள்ல செஞ்சு எல்லா அமலும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய டேஞ்சரு. நம்ம பயப்படக்கூடிய செய்தி அது ஒண்ணுதான். அது ஒண்ணுதான் நம்ம பயப்படணும். அவர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். அவர் மனசுல என்னைக்கோ ஒரு நாள் அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் சொல்லிடுவானா, நீ உனக்கு மனசுல இப்படி வந்துச்சு, அதனால ஏத்துக்க மாட்டேன், எதையும் ஏத்துக்க மாட்டேன், தள்ளிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தயார குணம் கொண்டவன் தான். அவன் சினம் கொண்டுட்டா அவன் மன்னிக்கலன்னு சொன்னா உள்ள நம்ப முடியாது, தலையிட முடியாது. அவன் நரகம்னு சொல்லிட்டே அவ்வளவுதான், நரகவாதி தான். சொர்க்கம்னு சொல்லிட்டா ஒரு சொர்க்கவாதி தான். அவன் பார்த்து முடிவு செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லியிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தாதான் இந்த முகம்மதும் சொர்க்கம் போகும்படி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் கருணை இருந்தால்தான் இந்த முகம்மதே சொர்க்கம் போகும். எவ்வளவு பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்திலையும் செய்த துஆ என்ன தெரியுங்களா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. ரப்பே, என்னுடைய உள்ளத்தை நீ பிரியப்படக்கூடிய தீன் வழி இருக்கு பாரு ரப்பே, அந்த தீன்லயே நிலைநிப்பாட்டுவாயாக, நிப்பாட்டி வைப்பாயாக. தீன விட்டும் புறம்பான காரியத்தை என் உள்ளத்தை இப்படி திருப்பிடாத ரப்பே, என் உள்ளத்தை இப்படி திருப்பி விட்டுறாத, உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலைச்சி வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற துஆங்க இது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ரப்பே, நீ உள்ளத்தை அப்படியே வச்சிரு ரப்பே, மார்க்கத்துக்கு புறமா இப்படி திருப்பி திருப்பி விட்டுறாத. திருப்பி விட்டீங்கன்னா யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம எவ்வளவு துவா செய்திருக்கிறோம், ரப்பே நீ பிரியப்படக்கூடிய அந்த தொழுகையை நான் எப்பொழுது தொழுவேன், எனக்கு நசீபாக்குவாயா. துவா செய்திருக்கோம். நம்மள எப்படி தெரியுமாங்க? மக்ரிப் தொழுவோம், மக்ரிப் தொழுகிட்டோம் போயிட்டே இருப்போம். இஷாக்கு வருவோம், இஷா தொழுவோம் போயிட்டே இருப்போம். ஃபஜ்ருக்கு வருவோம், தொழுவோம் போயிட்டே இருப்போம். லுஹருக்கு வருவோம், தொழுவோம் போயிட்டே இருப்போம். அஸ்ர் அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. தொழுதுட்டும் போயிடுவோம். ஏன் தொழுதுட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ், தொழுதுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டே இருப்போம். தொழுதுட்டப்பா, அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி ஒரு தொழுகை இருந்துச்சா என்னைக்காவது நினைச்சு பார்த்திருப்பாங்க? கடை வீதிக்கு உள்ள போறோம், கடைக்கு போறோம், வெள்ளை கலர் அழகான கலர்லாம் இருக்கும். போனா ஒரு துணி சட்டை ஒன்று எடுத்து உடனே வந்துருவோமா? போனதுலயும் இந்த கலர் பிடிச்சிருக்கேன், சட்டை தூக்கி பேக் பண்ணி தூக்கிட்டு வந்துருவோமா? சட்டை நம்ம சைஸுக்கு இருக்கா, நம்ம அளவுக்கு இருக்குதா, சட்டையில டேமேஜ் இருக்கா, கையெல்லாம் கரெக்டா இருக்கா, எங்கேயும் கிளியாம இருக்கா, எங்கேயும் குறை இல்லாம இருக்கா, யுத்தம் இல்லாம இருக்குதா, எல்லாம் பார்த்துட்டு தெளிவா நமக்கு செட் ஆகுமா, துவைச்சா கலர் போகுமா, த்ரெட் வருமா, துணியில உள்ள துணியில இப்படி இழுத்து பார்ப்பாரு. அப்படி இழுத்து பார்ப்பாரு, துணியில இருந்து த்ரெட் வருதா, உருண்டு வந்துருமா, வாஷ் பண்ண கலர் போயிருமா, குவாலிட்டி என்ன, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தூக்கிட்டு. நம்ம அப்படிலாம் இல்ல. அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி குவாலிட்டியான தொழுகைக்கு என்ன? என்னைக்காவது இமாம நம்ம போட்டிருக்கோம் பள்ளியில. இமாம் எதுக்கு? தொழு வைக்கணும் சார், அவ்வளவு தொழு வச்சுட்டா முடிஞ்சு போச்சா இமாமுடைய வேலை? நம்ம ஒரு இடத்துல தொழு வச்சோம், அவன் கேட்டார், ஹஸ்ரத் 10 வருஷமா உன்னை நான் பாக்குறேன், தொழு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க எப்ப போய் தொழுவீங்கன்னு கேட்டார். நீங்க எங்களுக்கு தான் தொழு வைக்கிறீங்க, 10 வருஷமா நீங்க தொழு வைக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தொழு வைக்கிறீங்க, நீங்க எப்ப போய் தொழுவீங்கன்னு கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இனிமே நான் போய் தொழுவ மாட்டேன், எனக்கு இனிமே தொழு வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரிங்க போயிட்டேன். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. நம்ம தொழுகை இமாம எதுக்கு? அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி தொழுகை என்ன குவாலிட்டி வேணும். என்னைக்காவது நம்ம ஹஸ்ரத்தை பிடிச்சி, ஹஸ்ரத் எனக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் எப்படி தொழுதோ அல்லாஹ் பிரியப்படுவோம். ஒரு நாளாவது நம்ம ஹஸ்ரத்துல எப்படி தெரியுமா? ஹஸ்ரத்துக்குன்னு ஒரு ட்ரேட் இருக்கு, எப்படி தெரியுங்களா? ஹஸ்ரத்துலாம் 5 நேரம் கரெக்டா தொழுகை. பத்திஷோர் சாப்பிடும், பத்திஷோர் வீட்டுக்கு பாத்தியா கூப்பிட்டா பாத்தியா ஊதின்னு சொல்லி சாப்பிட்டு 50 ரூபா 10 ரூபா 30 ரூபா கொடுத்தா ஆகி போயிடணும், அவ்வளவுதான். அதுக்குதான் இன்னைக்கு ஹஸ்ரத்து வச்சிருக்கோம், அதுக்குதான் அதுக்கு வச்சிருக்கோம். வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா வேலை செய்யறாரா, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ஹஸ்ரத்துடைய மதிப்பு கண்ணியம் என்ன விளங்குறது இல்லை. அல்லாஹ்வுக்கும் துன்யாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம் தான் உலமாக்கள். எந்த பாதையில போனா நீ அல்லாஹ்வின் அன்பை அறிஞ்சு கொள்ளுவ, ஹஸ்ரத்துக்கு மட்டும்தான் தெரியும், ஹஸ்ரத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல நமக்கு தெரியாது. போட போயிருவோம், எங்கேயாவது சறுக்கிடுவோம், எங்கேயாவது நம்ம இடத்துல விசகிடுவோம். ஆறு உலமாக்களுக்கு அந்த நுணுக்கங்கள்
அந்த விஷயங்கள் அந்த பாதை சரியா தெரியும். என்னைக்காவது நம்ம ஆலோசனை பண்ணிருக்கோம், அது அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி எப்படி தொழுதா அல்லாஹ் பிரியப்படுவான், அந்த முறையை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோம்? கேட்டதே இல்லையே. அல்லாவுக்காக வேண்டி எனக்காண்டி என்னப்பா செஞ்சாலும் அல்லாஹ் கேட்டான்னு வைங்கள. நம்ம நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் உங்ககிட்ட ஒரு கேள்வி, எனக்கு அப்படி சொல்லி என்னப்பா செஞ்சேன்? நான் தொழுகையா இல்ல. நீ தொழுகும் போதுதான் உன் என்ன உள்ள கடைதிக்குள்ள செஞ்சு, சாரதாக்குள்ள சுத்துது, மங்கல்ல சுத்துது, கல்லாப்பட்டிக்குள்ள சுத்துது, பைக்ல சுத்துது, கார்ல சுத்துது, தக்பீர் கட்டிவிட்டு விளையாட்டுக்கு போயிட்டேன். கஃபீர் அடுத்து டிக்கெட் போட்டு விடுவானோ போட்டு விட மாட்டாங்க, இப்படி போகும். போனஸ் தருவாங்களாம் தர மாட்டாங்க. ரமதான் வந்துருச்சு, என்ன செய்யறது? குடும்பத்துல டபுள் செலவாகுமே நோம்பு மாசத்துல. இப்படி என்ன தக்பீரை கட்டிட்டு ஃபுல்லா இப்படியே சுத்துதுப்பா. கடையை விட்டுட்டு வந்து தொழுகும் போகும்போது கல்லாப்பட்டில எவ்வளவு கை வச்சிருப்பான், அவன் வந்துருப்பான், கரத்தை மாட்டிக்கிட்டு எழுதிடுவாங்களா, என்ன செஞ்சிருவான், போயிருவாங்க. அப்படியே இப்படியே ஒரு சிங்கனக்குள்ள இப்படியே போயிருக்கா. நம்ம ஒரு நாள் ஒரு 2 ரக்காத்து சிந்தனை மாறாமல் சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுதுட்டோம் அடிச்சு சொல்லவே முடியாதா? யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவுதான். தக்பீர் கட்டி முதல் ரக்காத்து அல்லது சுரா தொழுசுரா போதுமோ, அதுக்கப்புறம் ருக்கு போயிட்டு 2ஆம் ரக்காத்து தொழுதோமா ஃபர்ஸ்ட் ரக்காத்து தொழுதோமான்னு தெரியலையே, அப்படியே டவுட்ல போய் இல்லையா. ஓதிக்கிட்டே நம்ம சீக்கிரம் போகணும். ட்ரிப்பு வேற இறங்கிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டல்ல. பேரண்டைக்கு என்னாவும் தெரியல, மனைவிக்கு என்னாவும் தெரியல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வந்திருக்கிறோம். எவ்வளவு பில்லு போடுவாங்கன்னு தெரியல, உயிரோட கொண்டுருவாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டல்ல வீட்டுல யாராவது விட்டுட்டு வந்துச்சு, தொழுவும் போகும்போது கூட நல்லா பாக்குறாங்களா, பில்லு எவ்வளவு போடுறாங்கன்னு தெரியலையே, அல்லா என்ன செய்வாங்களோ தெரியல, அதே சிந்தனையில நம்ம தொழுக. எல்லாத்துலயுமே ஓட்ட, எதையுமே அல்லாவுக்காக வேண்டி இஹ்லாஸா செய்த நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அமல் இஹ்லாஸோட அல்லாஹ்க்காக செய்வேன் எதுவுமே இருக்காது. திரும்பி பார்த்தா ஒரே ஆச்சரியமா இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. நம்ம எல்லாம் முஃப்லிஸ்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃப்லிஸ்னா யாருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. முஃப்லிஸ்னா யாரு? மிகப்பெரிய கைசேடவாதி, ரொம்ப ஏழ்மையானவன், ரொம்ப பங்கர, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுத்துக்கு ஆவாதவன். யாரு தெரியுமா? என்ன காசு பணம் இல்லாதவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணம் இல்லாதவன்லாம் இல்லப்பா. முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? மலக்குமார்கள் அவருடைய அமலை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வருவார்கள். மலக்குமார்கள் அவருடைய அமலை எல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு வருவாங்க. மலக்குமார்களே தூக்க முடியாது, அப்படி இபாதத் செய்திருப்பார். ஆசிரத்துல போய் வச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ், என்னப்பா உமர் இவ்வளவு ரிப்போர்ட் வருது, பகுதூட்டுக்காரன் என்னை திட்டியாமல்ல, அவன் மனசு கும்பிடுற மாதிரி நடந்தே அவன், நீ அண்ணனை திட்டி இருக்க, அண்ணன் ஏசி இருக்க, நீ வேலையாளர் திட்டி இருக்க, இப்படி பண்ணிருக்க, துரோகம் பண்ணிருக்க, அவருக்கு நீ கொடுக்க வேண்டியது கொடுக்கல, எல்லாம் அவர் நன்மை எல்லாம் பிடிங்கி பிடிங்கி அவர் கொடுக்கப்பட்டுரும். யாராருக்கு மனசை புண்படுத்தினா அவருக்கு எல்லாம் பிடிங்கி பிடிங்கி கொடுக்கப்படும். கடைசியில அப்பயும் சில நபர்கள் எஞ்சி இருப்பார்கள், இவர் மேல குறை சொல்றோம். அல்லாஹ் சொல்லுவானா, இவர்கிட்ட நன்மை எல்லாம் தீர்ந்து போச்சு, உங்களுடைய பாவத்தை தூக்கி இவர் மேல போடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி, அவருடைய பாவங்கள்லாம் தூக்கி இவர்கிட்ட கொடுக்கப்படும். கடைசியில் இவர் நரகம் செல்லுவார்னு சொல்லி சொன்னாங்க. எந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம துனியாவில் இதுவரைக்கும் யாருக்கும் மனசு புண்படாம, யாருக்கும் மனசு கஷ்டம் கொடுக்காம, துயரம் கொடுக்காம, துன்பம் கொடுக்காம நம்ம நடந்திருக்கமான்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். யாருடைய நிகழ்வுகள், பயானுடைய நிகழ்வுகள் சும்மா அசரத்து அப்படி சொன்னார்கள், நம்ம அப்படி செய்யணும் அப்படி போயிடல. ஒரு கணம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும், நம்மளை நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அதுக்குதான் பயானுடைய நிகழ்வு. ஒரு கட்டத்தில் போய் சிந்திச்சு பாருங்க, இதுவரைக்கும் நான் யாருக்கும் துரோகம் செய்யல, யார்த்தையும் மனசையும் புண்படுத்தல, யாரையும் அநியாயமா திட்டல, யாருக்கு நான் துரோகம் அல்ல, யாருக்கு அநீதிக்கல, எல்லாத்துலயும் சரியா நடக்கிறேன், எல்லாத்துக்கும் சரியா நடக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு சஹாபி வந்தார் வேகம், ஒரு கிராமவாசி வந்து உட்காந்துட்டு பேரனை தூக்கி இப்படி உட்கார வச்சு அப்படி முத்தம் கொஞ்ச, பேரனை தூக்கி மடியில உட்கார வச்சு முத்தம் கொஞ்சினார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை ஓடியானு, அந்த பொம்பளை பிள்ளை தூக்கி சும்மா பக்கத்துல உட்கார வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது யாரா அது யாருன்னு கேட்டாங்க. யார சொல்ல, இது என் பேரை, இது என் பேத்தி. ஆமாப்பா, ஏன் நீ பேரனுக்கு மட்டும் முத்தம் கொடுக்குற, பேத்திக்கு முத்தம் கொடுக்கலையே? நான் எனக்கு பிடிச்சமான ஆளு, அது எனக்கு பிடிச்சமில்லாது, அநீதி இழைக்காதுன்னு சொன்னாங்க. ஏங்க, பேரனுக்கு முத்தம் கொடுத்தாரு, பேத்திக்கு முத்தம் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அநீதி இழைக்காதே, அல்லாஹ்விடத்தில் நீ கேட்கப்படுவாய், நிப்பாட்டப்படுவாய். 2 பிள்ளைகளுக்கும் பேரனா, 2 பிள்ளைகளுக்கும் முத்தம் கொடுப்பாங்க. முத்தம் கொடுக்கிறது இபாதத்தா? ஒரு பேரனுக்கு மட்டும் முத்தம், ஒரு பேரனுக்கு முத்தம் இல்லை.
சுமத்திக்கு பக்கத்துல உட்காரு. 2 பிள்ளைகளும் மடியில உட்காருவே, 2 பிள்ளைகளுக்கும் ஒத்தம் கொடு. நீ உன் அன்பை வெளிப்படுத்திய அந்த வெளிப்படுத்துற அந்த தருணத்தில கூட நீதமா நடன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பதானே வெளிப்படுத்துற ஒரு பிள்ளைகள்கிட்ட பேர குழந்தைகள் அந்த பேர குழந்தைகள்கிட்ட கூட நீதமா நட, அன்பை வெளியே நீதமா நடத்து. ஒரு பேரனுக்கு மட்டும் உத்தம், பேத்திக்கு மட்டும் உத்தம் இல்லை. ஏன்னா பேரன் மகன் விட்டுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சமா, என் மாவன் என் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவன் பேத்தி நான் இதுக்கு கொஞ்சம் அல்லாவிடத்தில் நிப்பாட்ட கொடுவாய், நீ அநீதி இழைக்கிறாய்ன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடிட்டார் அந்த சாதி. அந்த வெளிப்படுத்துற இடத்துல கூட நம்ம அநீதி இழைச்சிடக்கூடாது யாரும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அது மாதிரி செய்திருப்போம், எவ்வளவு அது மாதிரி செய்திருப்போம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பார்க்கணும். அவ்வளவுதான் நம்மளை பாதுகாப்பாங்க, நம்மளை பரிசுத்தப்படுத்துவாங்க. நம்ம எல்லா விஷயத்திலையும் பரிசுத்தமா நீதமா இருக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோடு இருக்கணும். அது கொஞ்சம் தவறிட்டோம் வைக்கணும், அல்லாஹ் இப்ப நிப்பாட்டப்படும், பிடிக்கப்படுவோம், சோதிக்கப்பட்டுருவோம். நம்ம ரொம்ப டேஞ்சர், ரொம்ப உஷாரா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு செய்தி பிலால் ரலியல்லாஹு உடைய நிகழ்வுகள் எவ்வளவு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வேகமா உட்கார்ந்தப்ப சொன்னாங்க, ஏப்பா நீ வீட்டுல மனசை உடைச்சிட்டு வந்திருக்கிறியாப்பா, உன்னுடைய மனைவியினுடைய மனசை நீ உடைச்சிட்டப்பா, நீ அவ்வளவு திட்டி இருக்கு, நீ வயஅலமு மா ஃபீ ஸுதூர், அறிஞ்சிக்க உன் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் கியாமத்துல வெளிப்படுத்துவான். உன் மனசுக்குள்ள இருக்கிற அவ்வளவு குரோதங்கள், அவ்வளவு வேகம் இருக்குது உன் மனைவி மேல, அப்படி கொல்லாதன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையா, நீதியா, நேர்மையா, நியாயமா, கரெக்டா நட. அவன் மனசை நீ உடைச்சிட்டு இங்க வராத, நீ போ சுலகத்தாயிரு, சமரசமாயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா சமரசத்தை அப்புறம் தொழுது, நீ உள்ளத்தை உடைச்சிட்டு நீ தொழுதுன்னா உன் இபாதத்தை கூட எல்லாம் புகழ் செய்ய மாட்டான்னு சொல்ற. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாங்க. எவ்வளவு விஷயம் இது ஆம்பளைக்கு மட்டுமில்ல, பொம்பளைங்களுக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காரடி ஆமா இவரு பெரிய செஞ்சிருவாரு அப்படின்னு போயிட்டு தொழுதின்னு உன் தொழில் காது சோனைக்கு கூட மேலே ஏறாது. மிஷ்காத்துல ஹதீஸ் வருது, உன் கணவனுடைய மனதை புண்படுத்திட்டு ஒரு பெண் தொழுகா, கணவன் அதிருப்தி படுற மாதிரி ஒரு பெண் நடந்துட்டு போய் 5 நேரம் தொழுகையாளி வேணுதலா இருக்கக்கூடிய பெண் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவாள், தஸ்பீஹாத்துகளை ஓதுவாள், கரெக்டா தொழுவா எல்லாத்தையும். கணவனுடைய மனசை கொஞ்சம் புண்படுத்திட்டு போய் முசல்லால போட்டு தொழுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அவனின் காது சோனைக்கு மேல் கூட அவள் இபாதத்து மேல போகாதுன்னு சொன்னான். காது சோனை கூட தாண்டி மேல ஏற தொழுதும் பிரயோஜனம் இல்லாம போயிடும், பயனற்று போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆமீர் அப்படின்னு சொல்லிட்டு பசரால ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னர் இருந்தார் தாபியங்களுடைய காலத்துல. ஆமீர்னு சொல்லிட்டு ஒரு பசராவுடைய கவர்னர், அவரு மிகப்பெரிய ஒரு நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்தார். மரண படுக்கையில இருக்கிறார், சக்கராத் ஆளாத், எல்லாம் போய் பார்த்து சொல்றாங்க. எல்லாம் சொன்னாங்களா, தலைவரை நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அரஃபா மைதானத்துல ஹாஜிகள் தங்குறதுக்கு தன்னுடைய சுயத்தேவை பூர்த்தி செய்யறதுக்காக தண்ணி தொட்டி எல்லாம் கட்டி விட்டுருக்கிறீங்க, தண்ணி வசதி எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை என்ன அப்படி எல்லாம் சும்மா கஷ்டப்படுத்திட மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படி எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டினுடைய கவர்னர் தலைவர் அல்லவா, போய் சொல்லிட்டு வராங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சஹாபி, நேரா போனாங்க. இங்க பாருப்பா, எல்லா பையனும் போய் பேசிட்டு நேரா போய் இவங்க போய் என்ன செய்வாங்க, ஆமீர்கிட்ட போய் இவ்வாறு எல்லா பையனும் போய் பேசிட்டு இருக்கான், நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் என்கிட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க, எனக்கு நல்ல நினைவு இருக்குது. லா துக்பலு ஸலாத்தி பிகைரி துஹூரின், சுத்தமில்லாத தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது சொன்னாங்க, வலா சதகத்தி மின் ஹுலூலின், பரிசுத்தமில்லாத சதக்காவை கூட அல்லாஹ் ஏற்க மாட்டான். நீ தொட்டி கட்டி விட்டுருக்கு அரபா மைதானத்துல, யாருடைய காசு இருந்து எடுத்து செஞ்சீங்கன்னு கேட்டார். ஆமீர் முழிக்கிறார், அரசு கஜானால இருந்து எடுத்து செஞ்ச, அரசு கஜானா அது பைத்துல் மால்பா, மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்து, அதை எடுத்து போய் அரபா மைதானத்துல போய் தொட்டி கட்டிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் கூலி கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்காத, அது பைத்துல் மாலோட காசு. உன் காசை நீ கட்டிருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு ஈரக்கத்தை தருவான். நீ அரசாங்க காசு இருந்து எடுத்து செஞ்சு விட்டதுக்கு பின்னாடி எல்லாரும் நீங்க தொட்டி கட்டி விட்டு இருக்கிறீங்க, தண்ணி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்னு நினைக்காத. நீ பைத்துல் மாலுடைய காசை எடுத்து செலவழித்திருக்கிறாய், அல்லாஹ் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும், ஜாக்கிரதைன்னு சொல்லி போனான். போய் அரபா மைதானத்துல போய் தொட்டி கட்டிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் கூலி கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்காத, அது பைத்துல் மாலோட காசு. உன் காசை நீ கட்டிருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு ஈரக்கத்தை தருவான். நீ அரசாங்க காசு இருந்து எடுத்து செஞ்சு விட்டதுக்கு பின்னாடி எல்லாரும் நீங்க தொட்டி கட்டி விட்டு இருக்கிறீங்க, தண்ணி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்னு நினைக்காத.
நீ பைத்துல்லாஹ்வுடைய காசு எடுத்து செலவழித்திருக்கிறாய். அல்லாஹ் கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும், ஜாக்கிரதைன்னு சொல்லி போறார். ஆமீர் இப்னு தௌபா செய்தார். பஸ்ராவுடைய கவர்னர் தௌபா செய்தாங்க, அழுதழுது தௌபா செய்றார். யா அல்லாஹ், இதில் ஏதோ குறை வைத்து விட்டால், உனக்கு பொருத்தம் இல்லாமல் நடந்திருந்தால் ரப்பே நீ மன்னித்து விடுவாயாக, நீ மன்னித்து விடுவாயாக கவலைப்பட்டு துவா செய்றார். சொன்னாங்க, தூண் மாதிரி ஒரு தூணை காட்டி சொல்லுவாங்க மதீனா போறல, இந்த தூண் நிக்குது பாத்தீங்களா, எத்தனை ஆண்டு காலமா நிக்கிறது, இந்த தூண் மாதிரி ஒருத்தர் நின்று தொழுகிறார், இபாதத்து செய்கிறார். ஆனால் அவர் வயிற்றுக்குள் போகும் உணவினுடைய நிலைகளை குறித்து அவர் அறியாமல் இருந்தால் அவருடைய இபாதத்து அல்லாஹ் ஏற்க மாட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஹராம் ஹலாலான்னு தெரியல, ஹராம் ஹலாலான்னு தெரியல, சாப்பிடுறதுல பேணுதல் இல்லாம இருக்கார், பரிசுத்தம் இல்லாம இருக்கார், சந்தேகத்துக்கு இடமாலா இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல போகவே கூடாது. நம்ம எப்படி தெரியுங்களா, அங்க ஹோட்டல்ல பேரு வேற மாதிரி இருக்கு, மாற்று மதத்தினுடைய ஒரு சிலைகளுடைய பேர் வச்சிருப்பார், சிவப்பு கலர் போர்டு, பச்சை கலர்ல இது ஹலால் எழுதியிருப்பார், பச்சை கலர்ல ஹலால் எழுதி, பச்சை கலர் அது மட்டும் தெளிவா தெரியுது, ஹலாலுக்கு நேரம் லைட்டை போட்டு வச்சிருக்கோம். நாங்க போய் கேட்டோம், எப்பா நீ ஹலால்ல போட்டு வச்சிருக்கு, கறியில எங்கப்பா வாங்குற, நீங்க பிரியாணி போடுற எல்லாம் சுக்கா மக்கா என்னென்னமோ போட்டுட்டு இருக்கிற, நீ எங்கப்பா கறி வாங்குற? பாய் இல்ல வியாபாரம் இது பாய், நீ ஏன் இப்படி கேட்டு? இல்லப்பா நான் சாப்பிடலான்னு இருக்கோம், நீ ரொம்ப ஃபேமஸான கடை, இது ஏரியாவில ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்குது, உங்களுக்கும் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்க ஆசையா இருக்கு, ஆனா நாங்க பரிசுத்தமான முறை இருக்கோம், எங்க ஆளுங்கள்ட்ட வாங்கி இருக்கணும், இதுக்கு சில முறை தான் இருக்கு, இதுதான் ஹலால்னு சொல்லுவாங்க. இல்ல பாய், ஹலால்னு போட்டாதான் உங்க வராங்க, வியாபாரமே ஆகுது, இல்லாட்டி கறி திங்கிறதுக்கு உங்க ஆளுங்க ஆள் கிடையாது, அதனால ஹலால்னு போட்டு வச்சிருக்கேன். குடும்பமா கொத்து கொத்தா போக்கா ஓட போய் உட்காந்து உள்ள சாப்பிடுவாங்க. கூப்பிட்டு கேட்டேன், எங்க தெரியும் ஹலாலா ஹராம்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஹஸ்ரத் அங்க மேல படிக்கலையா, அரபி படிக்க தெரியுமா, நான் படிக்க சொல்லுவான்னு கேட்கிறேன். சாப்பிட்டு வரவர் சாப்பிட்டுட்டு உள்ள இருந்து வெளியே வர, வாங்க என்னங்க ஹராம் ஹலாலான்னு தெரியலையாங்க, நீங்க வாங்கல சாப்பிடுறீங்க போறீங்க, போர்டுல இருந்து எழுதி வச்சிருக்காருன்னு பாத்தீங்க. ஹஸ்ரத் பேரு முடிஞ்சதுக்கு பின்னாடி அது பக்கத்துல அதை படிக்கலையா கேட்கிறார், நான் படிச்சு சொல்லுவேன்னு கேட்கிறார். ஹலால்னு போட்டிருக்கேன் ஹஸ்ரத், அவ்வளவுதான். அடே இப்ப நீ சாராய கடையில ஹலால் போட்டு கூட கூத்துரு அப்படின்னு கேட்டேன். என்ன ஹஸ்ரத் இப்படி பேசுறீங்க? இல்லப்பா இவர் காப்பிலுடைய கடை, அவனுடைய கொள்கை இருந்தா ஏது, எங்க வாங்குறான், செத்தாடை போட்டுட்டானா என்னப்பா, செத்தாடு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கிலோ தருவாப்பா, அதை வாங்கி போட்டான்னு என்னப்பா செய்யணும், அமலெல்லாம் அழிஞ்சு போயிருமேப்பா, என்ன பண்ண ஹலால்ல போட்டு முடிஞ்சு போச்சு இருக்கிற. இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை குறை சொல்லுங்கிற என்ன இல்ல, அவர் மார்க்கத்தை எந்த அளவுக்கு விளங்கிட்டாலும் ஹலால்ல போட்டா கடன் எடுத்துற ஒரு காஃபிர் இல்ல, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உள்ள பூந்துடுறார். இன்னைக்கு மக்கள் அப்படி ஆயிட்டான். ஹராமா நீ அவர் அப்படி சாப்பிட்டுட்டு அவதான் நோன்பு வச்ச நோன்பை ஏற்றுக்கொள்ள சகர நேரத்தை போய் சாப்பிட்டு வர்றாரு. எப்படி சகருடைய உணவு யாருங்க போறா? மதுரகாளி அம்மன் துணை ஹோட்டல், மதுரகாளி போட்டு ஹலால்னு போட்டு அங்க போய் சகரு செஞ்சுட்டு வர. எப்படி ஒரு ரமலான் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், உன்னுடைய இபாதத்தை எப்படி ஏற்கப்படும், துஆ எப்படி கபூல் ஆகும், நீ ஓதுறதுடைய எப்படி நன்மை கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. சொன்னாங்களே இந்த தூண் மாதிரி அசையாம அப்படியே இஹ்லாஸோடு நின்று கொள்கிறார். ஆனா வயிற்றுக்குள் போகும் உணவு ஹலாலா ஹராமா என்று அவருக்கு தெரியல, புரியலன்னு சொன்னா அவர் இபாதத்து செய்தும் பயனற்று இல்லாமல் போயிடும், அல்லாஹ் ஏற்க மாட்டான்னு சொல்லி நீங்க நம்ம அந்த விஷயத்தை நம்ம பேருதலா இருக்கிறோமான்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். எவ்வளவு விஷயத்த சொன்னாங்க, எவ்வளவு விஷயங்கள். ஏங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அபிசல்லாசன் சொன்னாங்க, வீட்டுல கணவனுடைய அனுமதி இல்லாமல் பொருளாதாரத்துல சரதா செய்யக்கூடாது, தர்மவோடு செய்யக்கூடாது. மார்க்கத்துல சொல்லப்பட்ட செய்தி எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பெண்களுக்கு தெரியும்? கணவனு சும்மா வீட்டுல உசாவர் நிக்கிறாங்க, 1 ரூபா 2 ரூபா அந்த இது இல்ல, ஒரு பெரிய லெவல்ல எடுத்து செய்யறாங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்து செய்யறாங்க, ஒரு 1000 ரூபாய் எடுத்து செய்யறாங்க. அப்படி சொன்னா கணவன் அனுமதி வாங்கி. ஒரு பெண் வீட்டுல வெளியே போறதுக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, கரெக்ட் அனுமதி இல்லாம வெளியே போக கூடாது. எப்படி தெரியுங்களா? இல்ல போயிட்டு வாங்க, சந்தோஷமா சொல்லணும், மனம் பொருந்தி இஹ்லாஸோட சொல்லணும். போன் அடிச்சு வெளியே போலான்னு இருக்கிற போமா போய் போ மனசுல இருங்க, அவ டார்ச்சர் நம்ம பாதுகாக்கணும்பா போய் தொலை அப்படிங்கிற அந்த எண்ணத்துல சொல்லக்கூடாது. கணவன் நல்ல முறையில போயிட்டு போவான்னு சொல்லு, இல்லைன்னு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நரகவாதின்னு சொன்னான். கணவனுக்கு அதிருப்திப்பட்ட நிலையில் ஒரு பெண் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் சரி அந்த பெண் நரகத்திற்கு தான் செல்வான்னு சொன்னான்.
அலி ரலியல்லாஹுடைய மனைவி யாருங்க? பாத்திமா ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈரல் குலை என் ஹார்ட்னு சொன்னாங்க. நான் சொல்றோம்ல, என் உயிரிடான்னு சொல்லுவோம். மை ஹார்ட் இஸ் மை டாட். ஹார்ட் வந்து பின்னாடி எழுதிருப்பான். மை ஹார்ட் இஸ் மை டாட். என் ஹார்ட்டை என் டாடி தான் எழுதி வச்சிருக்கான் வண்டியில. சும்மா அப்படி வார்த்தை நல்லா இருக்குமே எழுதி வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல, என் உயிர்னு சொன்னாங்க. என் ஈரல் குலையின் ஒரு துண்டு என் ஆயிஷா, என் உயிர் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஆயிஷா மாட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு போகும்போது, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. பாத்திமாமா கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு போகும்போது சொல்றாங்க, பாத்திமா இங்க வா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நீ என் மகதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, என் புள்ளதான் நீ, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, உன் கணவன் மரணிக்கின்ற பொழுது அவன் பொருத்தத்தோடு நீ இருந்தால் நீ சொர்க்கத்தின் தலைவி. உன் மேல ஏதாவது ஒரு விஷயத்துல அதிருப்தி ஆயிட்டா நீ நரகத்தின் தலைவி ஆகிடுவ, ஜாக்கிரதைன்னு சொன்னாங்க. என்னைக்காவது நம்ம பிள்ளைகிட்ட அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், இந்த மாமா நீனானா டக்குன்னு பெட்டி தூக்கிட்டு வந்துகிட்டே வீட்டை பார்த்து அவனை பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைக்கு இப்படித்தான் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் புருஷன் மூத்தா போகும்போது நீ அவன் சந்தோஷமான நிலையில அவன் ரூஹு பிரியணும். என் மனைவி இந்த விஷயத்தில் இப்படி செஞ்சிட்டாலே, என் மனசை புண்படுத்திட்டாலே, என்னை காயப்படுத்திட்டாலே, அப்படி நடந்துட்டாலே, இப்படி நடந்துட்டாலே, நான் அதிருப்தி வந்துச்சு, நீ நரகத்தின் தலைவியாயிவ, ஜாக்கிரதைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட வெளியூர் போயிட்டு வராங்க. ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போனாலும் இந்த வழியா போறாங்க, வியாபாரத்துக்கு போனாலும் இந்த வழியா போறாங்க, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு விருந்து வைக்கணும். விருந்து வைக்கணும், இஸ்லாமிய பெண்மணி தான், விருந்து வைக்கணும் ஒரு ஆசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அவ என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் முடிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு உங்க தோழர்களோட நம்ம வீட்டுல இன்னைக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா விருந்து அழைப்பு கொடுத்தா ஏத்துக்கணும் மார்க்கத்தினுடைய முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்ந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறியாச்சு. சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் துப்பு பாண்டாங்க. எல்லாரும் எந்த சாமி வாயில வைக்கிறது, கறி எடுத்து வாயில வைக்க போறவங்க துப்புன்ட்டாங்க. சாபாக்களுக்கு ஆச்சரியம், அந்த அம்மா ஆடி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட உட்கார்ந்துட்டு துப்புன்னு சொல்லிட்டாங்க, யாரையும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல, இந்த கறி உரிமையாளரிடத்திலிருந்து அனுமதி இல்லாமல் சமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. யாரும் சாப்பிடாதீங்க. அந்த வீட்டுக்காரமா கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இந்த கறி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி பெண் இன்னைக்கு எப்படி இருக்கும், யா ரசூலல்லாஹ், இந்த கறி ஆடு நான் வாங்கும் போது என் வீட்டுல நான் சொந்த காசை கொடுத்துட்டு தான் வாங்கினேன். அப்படியாமா? யாருகிட்ட வாங்கணும்னு கேட்டான். யாருகிட்ட வாங்கணும்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கார மாட்டுவான், அங்க போய் கேட்டுவா, அந்த ஆடு யாருதுன்னு கேட்டுவான். அந்த மாட்ட போய் கேட்டா, எங்க வீட்டு ஆடுதான். இல்ல, யாரு காசு கொடுத்து வாங்கினா? என் வீட்டுக்கார காசு கொடுத்து வாங்கின. நீ விற்க போகும்போது வீட்டுக்காரட்ட அனுமதி வாங்கினியான்னு கேட்டாங்க. இல்ல, என் வீட்டுக்காரட்ட அனுமதி வாங்கின. இந்த சாப்பாட ஏதாவது கைதிகள், பிணை கைதிகள் இருப்பாங்க, போர்ல பிடிக்கப்பட்ட கைதிகள், காபிர்கள், அவங்களுக்கு போய் கொடுத்துருக்கு. இஸ்லாமியர்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் பெறக்கூடிய இந்த உணவு உங்களுடைய அமலை அழிச்சிருன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு எப்படிப்பட்ட விஷயங்கள். கணவனுடைய அனுமதி இல்லாம இன்னைக்கு அவங்க காசு எடுத்து எதுவுமே அவங்க போற. இன்னைக்கு எப்படி தெரியுங்களா, உம்ரா போறது எவ்வளவு பெரிய சிறந்த காரியம். அவர் உம்ரா அனுப்பிச்சு வைக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த அம்மா கஷ்டப்பட்டு இவரு எங்கேயாவது பெண்களுக்கு தெரியாது, என்ன ஒரு 1000 ரூபாய் காசு தரமாட்டீங்களா, இல்ல ஒரு ஆம்பளையா படார்னு எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த ஆம்பளை எவ்வளவு கஷ்டம், நாட்டினுடைய சட்டத்தை எவ்வளவு ஜிஎஸ்டி வரி, ஒரு இடத்துல வேலைக்கு போய் எவ்வளவு குடித்தோம், எவ்வளவு சம்பளம், எவ்வளவு கண் விழிப்பு, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில எப்படி சம்பாதிச்சு என்ன பண்றது. பொண்டாட்டி 1000 ரூபாய் கப்ப தரமாட்டேன், இவங்களும் புருஷனா ஒரே வார்த்தை மாதிரி நடிச்சு, ஒரே வார்த்தை. உமராவுக்கு கூட்டு போவார், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க 2 லட்சம் 3 லட்சம்னா சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாரு, எவ்வளவு தேவைகள் இருக்கும், பொம்பளை பிள்ளை இருக்கும், வீட்டுல பிள்ளைகள் கடைசி இருக்கும், சொந்த வீடு இருக்காது. ஒரு புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா நமக்கு பாக்கியம், அல்லாஹ் நன்மை எடுத்துவானே, நம்ம பாவத்துல அனுப்பிச்சிருவானே, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமேங்கிற அங்க போய் ஒரு குண்டுமணியாவது நகை வாங்கணும், நீங்க வாங்கி கொடுத்துடணும். இல்லாட்டி அவ்வளவுதான். எவன் அந்த மசாயில சொன்னான்னு தெரியல. இவர் கஷ்டப்பட்டு போயிருப்பாரு. அங்க ரியால் கணக்கு போட்டு வாங்கி ஒரு குங்குமணி அளவா தங்கம் வாங்கிடணும்னு சொல்லியிருக்காங்க பொம்பளைக்கு மசாயில். அதை கேட்டுக்கிட்டு இந்த அம்மா குதிக்கிற குதி, காலில் சலங்க கட்டிட்டு ஆடாது ஆடிடும். இவர் அதுக்கு கடன் வாங்கிட்டு வருவாரு.
கணவன் திருப்தி இல்லாமல் வாங்கக்கூடிய எந்த பொருளும் அது அவனுக்கு ஹலால் அல்ல, நரகத்தின் ஒரு துண்டாக அது மாற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் அனுமதி இல்லாம ஒண்ணு செஞ்ச அது நரகத்தின் துண்டாக அவளுக்கு கொடுக்கப்படும் பரிசு. கவனமா இருக்கணும் விஷயத்துல. நம்ம கேட்டா கொடுத்துருவார், செஞ்சிருவார், அப்படி இல்லை. மனமோர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியோடு சொல்லணும், எடுத்து செய்யுமா சீதேவி, ஓ அப்படின்னு சந்தோஷமா கொடுக்கணும். போன் அடிச்சுட்டாளா, எதுக்கு அடிக்கிறான்னு தெரியலையே, 1000 ரூபாயா 5000 ரூபாயா 10,000 ரூபாய் போன் எடுக்கும் போது விக்குன்னு இருப்பாரு. இல்லா என்ன செலவு வைக்க போறான்னு தெரியலையே ரப்பே, அல்ல சொல்லுமா 1000 தந்துருவீங்களா? இவர் டார்ச்சல் இருந்து முதல் சரியா ஒண்ணு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து தொலைய வேண்டியதான் அப்படிங்கிற அதிருப்தியோட வந்துச்சு. நல்லா நினைச்சுக்க, அமலை எல்லாம் ஏற்க மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். பார்வையில கூட பேருக்கு மூவி வரது எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி 2 பேரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு உள்ள வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு. அந்த சஹாபிக்கு கண் பார்வை இல்லை, உள்ள வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா மனைவி கிட்ட, உள்ள போங்கம்மா, நீ உள்ள போங்க, அந்நியவர் ஒருத்தர் வராரு உள்ள, நீங்க மறைஞ்சிக்கீங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நம்ம பெண்கள் தானே, அவங்களும் பெண்கள் தானே, உனக்குதான் கண்ணு தெரியாது இல்ல யார சொல்லலாம், அவங்களுக்கு தான் கண்ணு பார்வைதான் இல்ல, அப்புறம் எப்படி நம்ம முன்னாடி இருந்தா அந்த பக்கம் இருந்தா அவரா பாக்கவா போறாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க உங்க 2 பேருக்கு கண்ணு தெரியாதா, குருடா நீங்க 2 பேரும், நீங்க அவளை பார்க்கிறீர்களே, உங்க பார்வையில் பரிசுத்தம் இல்ல, அந்த நாளைக்கு கேள்வி கேட்பான்னு சொன்னாங்க. ஓடிட்டாங்க உள்ள. பார்வையில கூட பேணுதல் பரிசுத்தம் பேர் எங்க அப்படி வாழ்ந்துட்டா அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டா என்ன தெரியுங்களா, எவ்வளவு பெரிய சவாபு தெரியுங்களா, எவ்வளவு பெரிய அந்தஸ்து தெரியுமா, எவ்வளவு பெரிய நசீபு தெரியுமா. அவனுக்காக வேண்டிய அல்லாஹ் துனியாவில் இயக்கத்தை நிப்பாட்டுவான். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கு பாருங்க, அல்லாஹ்க்காக வேண்டி இக்லாஸான என்ன இருக்கு பாருங்க, அப்படி ஒருத்தர் வாழ்றாருன்னு சொன்னா வைங்கிறேன், அந்த மனிதருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இக்லாஸோடு ஒரு மனிதர் சொல்லும் மனிதர் துனியாவில் இருக்கிற வரைக்கும் துனியாவை அல்லாஹ் அழிக்க மாட்டான்னு சொன்னாங்க. நம்ம சொல்ற மாதிரி இல்ல, நம்ம எடுத்துறீங்களா, சும்மா என்ன கூட்டலையா கூட்டிடுற, இங்க அதுக்குள்ள தஸ்பீஹ் ஒரு 50 ஓடிடும். இந்த அல்லாஹ் அல்ல கிடையாது, இந்த அல்லாஹ் சொல்றவர் இல்ல, அல்லாஹ் சொல்லிட்டே இருப்பாரு. காய் எவ்வளவுமா அப்படி சொல்லிட்டு போய் தஸ்பீஹ் ஓடிட்டே இருக்கும். 15 ரூபாயா, நேத்து 10 ரூபாய் 5 ரூபாய் கூடி போச்சு, அதுக்குள்ள ஒரு 100 ஓடிடுவீங்க. காய் எங்கமான்னு கேட்டுக்கிட்டு இங்க அல்லாஹ் தள்ளிட்டு இருப்பாரு உள்ள. இந்த அல்லாஹ் சொல்ற மனிதர் இல்ல, இஸ்லாஸோடு பரிசுத்தமா தூய எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு இது. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் என்ன செய்ய போறா, என்ன செஞ்சிருவாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, பயங்கரமான நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்றதுக்கு நியமிச்சிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹுடைய நிலை என்னன்னு சொன்னா, அந்த காலத்து கருப்பு இனத்தினுடைய நீக்ரோ, பிலால் ரலியல்லாஹு நீக்ரோ, வெஸ்ட் இண்டீஸ் கருப்பு இனத்தினுடைய அடிமையின் மகள்னா பிலால் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு ரிப்போர்ட் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்போர்ட் வருது, பிலால் பாங்கு சொல்றது சரியில்லை. சொல்றது யாரு தெரியுங்களா, உமர் ரலியல்லாஹு. பிலால் ரலியல்லாஹு ரிப்போர்ட் சொல்றது உமர் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சொன்னாலும் அது பரிசீலனை செய்வாங்க, என்ன செய்யலாம் சரியா அப்படி போன. உமர் ரலியல்லாஹு சொன்னா அப்பீலே கிடையாது, ஒவ்வொரு ஒரு விஷயத்த சொன்னா அப்பீலே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை சொன்னா அடுத்த நாள் எல்லாம் ஆயத்தை இறக்கி வச்சிருவான், ஒரு 20-25 ஆயத்தை. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு போவாங்க, அந்த பேச்சு எல்லாம் ஆயத்தை இறக்கி வைப்பான். நினைக்கிறேன் பெண்களுடைய பர்தாவுடைய சட்டம் எல்லாம் உமர் ரலியல்லாஹு பேசுறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. பெண்களுடைய பர்தாவுடைய விஷயம் இருக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் பேசிட்டு போறாங்க. யாரும் சொல்லலாம், பெண்கள் வெளியே போறாங்க, கொஞ்சம் ஒரு பகுதிகள்லாம் தெரியுது, அவங்க மறைக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரொம்ப அழகா தெரியுது, ஆண்களுடைய கவனத்தை கொஞ்சம் ஈர்க்குது, அவங்க எல்லாம் ஒரு துணியெல்லாம் போட்டு மறைச்சிட்டு போனா நல்லா இருக்குங்க யாரும் சொல்லலாம், அது நீங்க தாங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இன்னல்லாஹ் யன்திகு பிலிசானில் உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் பேசல, அல்லாஹ்வே பேசுகிறான். நேத்து பேசிட்டு போனாரு, அவர் என்னவெல்லாம் பேசினாரு, அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சுதான் இந்த குர்ஆன் ஆயத்தை இன்னைக்கும் சூரத்து நூர்ல பதிவாயிருக்குது.
அது மாதிரி 20க்கும் மேற்பட்ட ஆயத்துகள், 18க்கும் மேற்பட்ட ஆயத்துகள். அந்த உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, பிலால் பாங்கு சொல்றதுல பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பீல் கிடையாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சுட்டானா, இன்னும் உமர் சொல்லியுமா நீ இன்னும் இப்படி செய்யலன்னு கேட்டா அல்லாஹ்ட்ட நான் மாட்டிக்க கூடாது. உமர் அல்லாஹ்ட்ட மஷூரா செய்யறாங்க, என்னப்பா செய்யலாம், என்ன பிரச்சனை? இல்ல உமர் ரலியல்லாஹு அஷ்ஹதுன்னு சொல்ற போது அவருக்கு நாக்கு மாதிரி அஸ்ஹதுன்னு சொல்றாரு. ஷீன் சரியா வரமாட்டீங்க நாக்குல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்றான். உமர் ரலியல்லாஹு ரிப்போர்ட், பிலால் பாங்கு சொல்றதுல பிரச்சனை, அஷ்ஹது அப்படி சொல்றல அஸ்ஹதுன்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரு கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தப்ப நாக்கள் எல்லாம் சூடு போட்டாங்க, அதனால நாக்கு அவருக்கு வணங்கல. உமர் ரலியல்லாஹு திரும்ப யார சொல்லலாம், மக்கள் கொஞ்சம் சடையிறாங்களே, மக்கள் கொஞ்சம் சடையிறாங்களே யார சொல்லலாம், என்னப்பா செய்யலாம், வேற பிலாலம் போட்டுடலாம், வேற ஆளை மாத்திரும். உமர் ரலியல்லாஹு ஆலோசனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னார், பிலாலே மக்ரிபோட உங்க தொழில் நீங்க உங்களுடைய டியூட்டி முடிச்சுக்கிறீங்க, பிலாலுடைய இதுல பாங்கு சொல்லாதீங்க, இஷால இருந்து வேற ஒரு ஆள் நியமிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை முடிஞ்சிட்டு எல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே தஹஜ்ஜுத் தொழுதுட்டு பள்ளிக்கு வருவான். தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு விட்டு வெளியே வராங்க, வானத்தை பாக்குறாங்க. அந்த சுபகுடைய நேரம் வந்த மாதிரி எந்த அடையாளமும் தெரியல, எந்த அடையாளமும் தெரியல. வந்து பார்த்துட்டு திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் தொழுதுட்டு துவா திரும்பி வந்து பாருங்க, இருட்டாக இருக்குது. இந்த சுபகுடைய நேரம் அந்த வெண்மேகங்கள் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு 3வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும்போது உமர் ரலியல்லாஹு நிக்கிறார். யா ரசூலல்லாஹ், ரொம்ப நேரமா தஹஜ்ஜுத் தொழுதுட்டு வந்து பாக்குறேன், வானம் சுபகு நேரம் வந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே, சுபகு நேரம் வந்த மாதிரி தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே பிரச்சனை தான்ப்பா அங்கேயும், நானும் ரொம்ப நேரமா உள்ள போயிட்டு வந்து பாக்குறேன், சுபகு நேரம் வர மாதிரி தெரியல. ஊடல்லா சொன்னா, யார சொல்லா, நீங்க மஸ்ஜித்ல போய் நீ அல்லாஹ்ட்ட துஆ செய்து பாருங்க, அல்லாஹ் ஒரு முனாஜா, அல்லாஹ் ஏதாவது என்ன பிரச்சனை என்ன என்னாச்சுன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு நேரம் மஸ்ஜித் நபிக்குள்ள போனாங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்த பின்னாடி வலது பக்கத்துல இப்படி சலாம் கொடுத்து முடிக்கிறாங்க. வலது பக்கத்துல ஸலாத்து வ ஸலாமு அலைக்க யா ரசூல், நபி ஸல்லல்லாஹு சலாம் சொல்ற திரும்பி பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து, யா ரசூலுல்லாஹ், இரவு அப்படி நின்றுகிட்டே போகுதுன்னு எதிர்பார்க்கறீங்க, அல்லாஹ் உங்ககிட்ட ஒரு செய்தி ஒன்று சொல்ல சொன்னார். யாரு சொல்றது? யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜித் நபியில் நடக்குது. இரவு அப்படியே நடந்துகிட்டே போகுது, அப்படியே தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல சொன்னா எப்படிப்பட்ட செய்தி பாருங்க. அல்லாஹ் இரவு கூப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டா, பிலால் பாங்கு சொல்லாத வரைக்கும் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் இரவு கூப்பிட்டு சொல்லிட்டான், யா ரசூலுல்லாஹ், பிலால் பாங்கு சொன்னாதான் நீ நகரணும், பிலால் பாங்கு சொல்லாத வரைக்கும் நகராதுன்னு சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டாங்க, அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஓரல்லா கூப்பிட்டு சொன்னாங்க, உடனே பிலால் கூட்டுவாங்க, பிலால போய் கூட்டுவாங்க. முரல்ல ஓடி போய் வீட்டுக்கு, பிலால் வீட்டுக்கு போய் பார்த்தா இரவு முழுக்க பிலால் வீட்டுக்கே வரல. குடும்பத்தார்கள் சொல்றாங்க, இரவு முழுக்க வீட்டுக்கே வரல பிலால். என்ன அங்கிருந்து பதறி போய் வரத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியை தொழுதுட்டு இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. பேசிட்டு இப்படி பாக்குறாங்க, வலது பக்கத்தினுடைய மூலையில, மஸ்ஜித் நபியினுடைய வலது பக்கத்தினுடைய மூலையில ஒரு உருவம் தெரியுது. நேரா இந்த ஜிபி பார்த்தா பிலால் ரலியல்லாஹு ஒரு துவா ஒண்ணு செய்துட்டு இருக்கிறான். பிலால் ரலியல்லாஹு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அவங்க இப்படி துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன்? பிலால் சொல்றது பாருங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் எந்த பாவமும் செய்யல. ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பிலாலா தேர்வு செஞ்சாங்க, பாங்கு சொல்றதுக்கு தேர்வு செஞ்சாங்க. மக்காவுக்கு மேல ஏறி முதல் பாங்கு, அதுக்கு பின்னாடி ஒரு மேடை கட்டி அதுக்கு மேல ஏறி நின்று பாங்கு. எனக்கு மனசுல நபி ஸல்லல்லாஹு எத்தனையோ பெரும்பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரும்பெரிய சஹாபாக்கள், எனக்கு மனசுல கொஞ்சம் கூட பெருமை இல்லை, உஜுபு இல்ல, முள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தூக்கம் வந்து, அது பேர் உஜுபு. பெருமையை விட்டு ஒரு மனுஷன் பாதுகாத்துக்கலாம், ஆடா அப்படி அதை விட்டு பாதுகாத்துக்கலாம். மனசுக்குள்ள தூக்கம் தெரியுங்களா, பயங்கர டேஞ்சர், உள்கரை வேர்க்கரையா மாதிரி. அது நம்ம என்ன தெரியுங்களோ, இன்னைக்கு நம்ம தான் காஸ்ட்லி ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்காது, நம்மள மாதிரி எனக்கு எவனும் இருக்க முடியாது. அவன் பார்க்கும்போது என்ன கண்டக்டர் இப்படி போட்டுருக்கான்ற இது இருக்க பாத்தீங்க, சிங்கள வருது பாத்தீங்களா, இது உஜுபு, இது பெருமையுடைய டேஞ்சர். இது பிலால் துவா செய்யறாங்க,
எனக்கு மனசுல எந்த பெருமையும் இல்லை, உச்சுவு கூட இல்லை. எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கு, என்னை போய் நபி ஸல்லல்லாஹு தேர்வு செஞ்சாங்க, ஒரு பூரிப்பு கூட என் மனசுல இல்லை. ஏன் என்கிட்ட இருந்த நியமத்தை நீ புடுங்கிட்டேன்னு வாசிக்கலாம். ஒரு விஷயம் தெரியுதா, ஒரு நியமத்தை நம்ம கிட்ட இருந்து பறி போகுது, நம்ம கிட்ட இருந்து ஒரு உடல் சுகம் பறி போகுது அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தம் இல்லாத ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட நடந்துருச்சுன்னு அர்த்தம். பெருமையோ இருக்கலாம், உஜுபோ இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பிலால் அப்படிதான் துவா செய்யறாங்க. அப்படி செய்துகிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுடைய தோள்பட்டை விடுவார், புடி பிடிச்சாங்க. பிலாலே, பிலாலே, நீதான் இந்த துனியாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொன்ன. நீ பாங்கு சொல்லல, துனியாவை அல்லாஹ் இருட்டாவே ஆக்கிடுவான். அவங்க சொன்னாங்களாம், பிலால் யார சொல்லா, நீங்க தான் சொல்ல சொன்னீங்க, சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்க வேணான்னு சொன்னீங்க. பாட்டு மனசுல யாருக்கு எந்த உணர்வும் இல்லை, யார பத்தி கோவமோ பொறாமையோ போட்டு எதுவுமே இல்லை, இஹ்லாஸா அல்லாஹ்க்காக வேண்டி செய்தேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், பிலாலே நீ போய் பாங்கு சொல்லுப்பா முதல்ல. நபி ஸல்லல்லாஹு அழுதுகிட்டே சொன்னாங்க, நீ பாங்கு சொன்னாதான் இந்த துனியா விடியும், இல்ல இந்த துனியா வல்ல இருட்டாவே ஆக்கி. பிலால்ல போய் பாங்கு சொல்லிட்டான். சுபஹ் நேரம் வந்துருச்சு, மேகக்கூட்டங்கள் விளங்கிருச்சு. இப்ப நல்லா நம்ம பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் இனிமே சீனே சொன்னாலும் அல்லாஹ்விடத்துல அது ஷீன் தான் சொல்லி சொன்னாங்க. சீனன் சொன்னா கூட அல்லாஹ்விடத்துல ஷீன் தான். அல்லாஹ் பிலாலுக்காக வேண்டி தன்னை மாற்றிக் கொண்டான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வாழ்க்கை தான் நம்ம துனியால வாழ்க்கை. யாருக்காண்டி அஞ்சக்கூடாது, எவனுக்காண்டி மாக்க கூடாது. நான் வல்லினா ஆஜாரு கேட்பாரு, நான் வல்லினா அஜிரத்து இன்னும் அஜய் தொழுகைக்கு இல்லைன்னு அப்படி அந்த இதுக்காண்டி இல்லை. படைச்ச ரப்புக்காண்டி நான் தொழுக வரேன், படைத்தவனுக்காக நீ குடும்பத்துக்கு நான் செலவழிக்கிறேன், படைத்தவனுக்காக வேண்டி எனக்கு அல்லாவே என் பிள்ளையை கொடுத்தா, அல்லாஹ் கொடுத்த பிள்ளைக்கு நான் செலவு செய்யறேன், இபாதத்தாயிரும். இதுதான் துனியாவை தீனா மாத்துறது, இதுதான் துனியாவை தீனா மாத்துறது. பிள்ளைங்க துனியா தீனா மாத்தணும். எப்படி தீனா மாத்தணும்? ஒரே விஷயம் தான், மனசுல எண்ணத்தை இப்படி பிரட்டிடணும், யா அல்லாஹ் நீ கொடுத்த கிஃப்ட் அது. அல்லாஹ் சொல்றான், நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு ஆண் பிள்ளை அன்பளி பார்த்தேன், பெண் பிள்ளை அன்பளி பார்த்த கிஃப்ட்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கிஃப்ட் அது. ஏன் பிள்ளைன்னு நீ பார்க்காத, நான் பெத்த பிள்ளைன்னு பார்க்காத, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ்வுடைய படைப்பு, அவனுக்காண்டி நான் செலவழிக்கிறேன். அல்லாஹ் நீ செலவழிக்கிற வரைக்கும் நன்மை எழுதிக்கிட்டே இருப்பான். இபாதத்தாயிரம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மனைவி உனக்கு திருமணம் செஞ்சதுனால மனைவி, நீ முதல்ல அப்படி பார்க்காத, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட் இவ. கணவன் அல்லாஹ் கொடுத்த படைப்பு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புன்னு பாரு. உன் கணவன் திட்டுனாலும் உனக்கு பெருசா தெரியாது, உன் கணவன் உன்னை அடிச்சாலும் பெருசா தெரியாது. அல்லாஹ்வுடைய படைப்பு போய்கிட்டே இருக்கும், பெருசா தெரியாது, அவ்வளவுதான். இபாதத்தாயிரம், இபாதத்தாயிருங்க. ஒமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுது. மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் படைச்சேன். பல பயான்ல கேட்டிருப்போம், எல்லாத்துக்குமே மனப்பாடம் இருக்கும். அப்போ வணங்கிட்டு தான் இருக்கணும். அப்படியே தூங்க போறாரு, போறாரு, வேலைக்கு செய்ய போறாரு, சாப்பிட போறாரு, சுற்றுறதுக்கு போறாரு, சுத்தி பாக்குறதுக்கு போறாரு. இபாதத்தா அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இபாதத்தா மாத்திராத, இபாதத்தா மாத்து. வசியாபக்க ஃபதஹீர், நீ துணி துவைக்க போய் உட்கார்ந்தாலும் கூட, துணி துவைச்சாலும் கூட சோப்பு போடுற. மனைவிக்கு உடம்பு சேரல, நீ சேலை துவைச்சு கொடுக்குற. யா அல்லாஹ் பரிசுத்தமா ஆடை உடுத்துன்னு சொன்ன, பரிசுத்தப்படுத்தி உடை உடுத்துன்னு சொன்ன, நீ சொன்னதுக்காக வேண்டி துணி துவைக்கிறேன். அல்லாஹ் ஆமல்ல பட்டல் அன்னைக்கு நீ இபாதத்து செய்தவன். வசியாபக்க ஃபதஹீர், நீ சொன்ன அதனால துணி வலிக்கு வெண்மையாக்குறேன். நீ துவைக்கிற நேரம் ஃபுல்லா இபாதத்தாயிரும், துவைக்கிறது ஃபுல்லா இபாதத்தாக்கிடும். துனியாவை தீனா மாத்துறது. அம்மாவை, அம்மா தான் உன்னை பெத்த தாய் தான், மாமியா அது உனக்கு இன்னொரு தாய் தான். அல்லாஹ்வுடைய படைப்புன்னு பாரு. ரப்பே நீ படைத்த ஒரு படைப்பு, நீ படைச்ச படைப்பு இந்த பெண், இவருக்கு நான் உன்னுடைய பொருத்தத்துக்காண்டி ஹிதுமத்து செய்யறேன், அவ்வளவுதான். என்னடி இப்படி செய்யற? மனசுல வருத்தம் வராது, மூஞ்சி காமிக்க சிறு சிறு வருத்தம் வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்பு. ஓப்பா நீ சொல்லிட்டே, நான் அல்லாஹ்வுடைய படைப்புக்கு செய்யறேன், உனக்கு நான் செய்யல, உனக்கு நான் செய்யல, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நான் செய்யறேன். இபாதத்தா இருந்தப்படும். அல்லாஹ் ஒரு கட்டத்தை என்ன தெரியும் செய்வான்? என்னுடைய மருமகள் இருந்தாதான் நான் சோறே சாப்பிடுவேன், அவ என் மகன் சுட்டும். அல்லாஹ் அப்படியே மாத்திடுவான். அல்லாஹ்வுக்காக இப்படி ஆகும் போது அல்லாஹ் துனியாவின் இயக்கத்தை நிப்பாட்டினா பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்திலேயே துனியாவின் இயக்கத்தை நிப்பாட்டினா அல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்லாஸ்,
மன தூய்மை அல்லாஹ்வுக்காக வேண்டி அது என்ன அல்லாஹ் எப்படி வாழ வைப்பானாக. ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. செருப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறது சுன்னத்துன்னு சொன்னாங்க. போட்டிருக்கும் வரைக்கும் இபாதத் அல்லாஹ் எழுதிக்கிட்டே இருப்பான். நன்மை செய்தார் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த வாழ்க்கையை விளங்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கேட்ட விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் நினைவில் நிறுத்தி அமல் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் மனைவி மக்கள் உற்றார் உறவுகள் யாவருக்கும் மஹல்லா வாசிகர் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அருள்பாலிப்பானாக. வாசர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.